அவர் பேச பேச எனக்கு ஒரு விஷயம் ஞாபகம் வந்ததுங்க. என்னுடைய இப்ப கர்ணன் படம் திரும்ப ரிலீஸ் ஆயிருக்கு. அந்த தொழில்நுட்ப புதுமைகளை புகுத்தி நல்ல ஒளி நுட்பங்களை வளர்த்து அந்த படத்தை திரும்ப ரிலீஸ் பண்ணிருக்காங்க. அதை செய்திருக்கிற சகோதரர் பெரும் வாழ்த்துக்கு உரியவர். அந்த படத்தை சென்னையில என் மகளுக்கு ஸ்கூல்ல அந்த படத்தை கூட்டிட்டு போறேன்னு சொல்லிட்டாங்க. கம்பல்சரி வந்தே ஆனும். ஏன்னா மாணவர்களிடம் புராண கதைகளை விளக்குவதற்கு இதை விட ஈஸியா செய்ய முடியாது அப்படின்னு அவங்க ஸ்கூல்ல எல்லா பசங்களையும் கர்ணன் படத்துக்கு அழைச்சிட்டு போறேன்னு சொல்லிட்டாங்க. கேட்ட உடனே எனக்கு பகீர்னுது. ஏன்னா என் பொண்ணு வீட்டுல தப்பி தவறி பிளாக் அண்ட் ஒயிட் படமோ பழைய படமோ வந்துட்டா வீட்டுல பாம்போ தேளோ வந்த மாதிரி பாஞ்சு போய் ரிமோட் எடுத்து மாத்திருவா. பழைய படத்தை பார்க்க முடியறது இல்ல பசங்களால். அதுவும் பிளாக் அண்ட் ஒயிட் படம் வந்துட்டா டிவி ரிப்பேர் ஆயிடுச்சுன்றாங்க, சரியில்லை டிவின்றாங்க. இந்த பழைய படத்தை பார்க்கறதுனா அலர்ஜி. எனக்கு என்ன பயம்னா, ஸ்கூல்ல போய் கூப்பிட்டாங்கன்னு பழைய படத்துக்கு போயிட்டு அந்த பாவத்தை கழுவுவதற்காக 10 புது படத்துக்கு கூட்டிட்டு போன்னு என்ன சொல்லிடுவாளோன்னு எனக்கு பயம். போய் எப்படிப்பா வரப்போறா ஒரே பயந்துட்டு உட்காந்துருக்கேன். படத்துல எல்லாம் நம்ம குழந்தைகளை பிக்னிக் அனுப்புறது எப்படி இங்க இருக்கிற அம்மாக்களுக்கு எல்லாம் நல்லா தெரியும். அதுக்கு ஒரு லஞ்சு, அது முக்காவாசி அது தின்னாது, பக்கத்துல இருக்கிற பிள்ளை தான் தின்னும். வந்த உடனே சொல்லும், என்னதான் இருந்தாலும் ஸ்னேகாவுடைய லஞ்ச் மாதிரி இல்லம்மா என் லஞ்சுங்க, என்ன பண்ணினாலும் அதான் சொல்லும். வீட்டுக்காரரும் அதே தான் சொல்லுவார். அதனால நமக்கு ஒண்ணு புதுசு இல்லை, அது பழகி போன விஷயம். அதுக்கு ஸ்நாக்ஸ் எல்லாம் கொடுத்து தண்ணி பாட்டில் வர்றச்சே பார்த்துக்கிட்டே இருக்கேன், என்ன அழுதுட்டு வரப்போறாளோன்னு. வந்தா கொஞ்சம் தயங்கிட்டே, என்னம்மா படம் எப்படிமா இருந்தது? இந்த சின்னஞ்சிறு விழிகளில் கண்ணீர் கோர்க்க அவள் சொன்னது, அம்மா கர்ணன் ரொம்ப பாவம்மா, எல்லாரும் அவனை ஏமாத்திட்டாங்கம்மா. அதை கேட்ட உடனே தான் எனக்கு தோன்றியது, சில விஷயங்கள் சாகாவரம் பெற்றவை. நடிகர் திலகத்தினுடைய நடிப்பும் பழைய படங்களும் அப்படித்தான். சில விஷயங்களுக்கு மரணமே கிடையாதுங்க. அவர் இறந்துட்டாரா இருக்கும், ஆனா அவர் கர்ணன் உருவிலே வாழ்கிறாரே, அதற்கு மரணம் உண்டா? 12 வயசு பொண்ணு புதுப்படங்களையே பார்த்து கொலவெறியிலே மூழ்கி இருக்கிற ஒரு தலைமுறை தான். அவர்களுடைய மனசை கூட அவ்வளவு வருஷம் முன்னாலே வந்த ஒரு படம் கவர்ந்ததுன்னா அவருடைய நடிப்பு இல்லைங்க காரணம். அதற்கு கண்ணதாசன் எழுதிய பாடல் வரிகள், காலத்தை கடந்து நிற்கிற வரிகள். கர்ணன் படத்தினுடைய எல்லா பாடலையும் கவியரசு கண்ணதாசன் 2 நாள்ல எழுதி முடிச்சார். 2 நாள். எல்லாமே ஹிட் தாங்க. ஆனா எல்லாருடைய ஆல் டைம் ஃபேவரட், உள்ளத்தில் நல்ல உள்ளம் உறங்காதென்பது வல்லவன் வகுத்ததடா. இந்த பாடலை கேட்கிற ஒவ்வொரு முறையும் நம்மில் பல பேர் அழுகிறோம். எதுக்குங்க அழறோம்? புது பாட்டா முதல் தடவை கேட்கிறோமா? கர்ணன் கதை நமக்கு தெரியாதா? ஏன் அழுக வருகிறது? அந்த பாடல் நம் மனசுக்குள்ளே இருக்கிற ஏதேதோ சோகங்களை திரும்பவும் பிறக்க வைக்கிறது. எல்லாருக்கும் தோல்விகள் உண்டு, எல்லாரையும் யாரோ முதுகுல குத்திருக்காங்க. நமக்கு கிடைக்க வேண்டிய விஷயங்கள் கை தழுவி போயிருக்கிறது. நமக்கு வர வேண்டியதை இன்னொத்த வாங்கிட்டு போறத கண் முன்னாடி நம்ம பார்த்திருக்கோம். எல்லாருக்கும் உண்டு. அந்த சோகங்களை எல்லாம் அந்த பாடல் ஏதோ ஒரு நிமிஷம் நமக்கு நினைவுபடுத்துறது இல்ல? அதுதான் பழைய பாடல்களினுடைய வெற்றி. அதைத்தான் ஐயா இந்த மேடையிலே ரொம்ப அழகாக செய்து காண்பித்தார். ரொம்ப சிறப்பாக களை கட்டி இருக்கிற விஷயம். எனக்கு உங்களை பார்க்க பிரமிப்பா இருக்கு. இத்தனை பேர் ஒரு ஞாயிற்றுக்கிழமை மாலையை தியாகம் செய்து இங்கே வந்திருக்கிறீர்கள். உங்கள பல பெண்கள், எவ்வளவு பெண்கள் வந்திருக்கீங்க. ஒருவேளை வீட்டுக்கு போய் தான் திரும்ப ஞாயிற்றுக்கிழமை சமையலை, இரவு சமையலை நீங்க பல பேர் தொடங்க வேண்டி இருக்கும். இல்ல அங்கங்க உங்க வீட்டுக்காரருக்கு இன்னைக்கு என்ன வாச்சதோ அதுதான். இங்க இருக்கிற சிற்றுண்டியை சாப்பிட்டுட்டு, இல்ல ஒருவேளை இங்க சிற்றுண்டி கொடுக்கறாங்கன்னு கேள்விப்பட்டா கூட வந்திருக்கலாம். ஒருவேளை சமையல் ஒழிஞ்சா நல்லது தானங்க, அது கூட வந்திருக்கலாம். வீட்டுக்காரங்களும் சந்தோஷமா வந்திருக்கிறோம். ஒரு நாள் விடுதலை, அதை ஏன் விட்டு கொடுப்பான நம்ம? இத்தனை பேர் வந்து இந்த அரங்கமே அப்படியே பொங்கி ததும்பி கொண்டிருக்கிறது. எங்களை மாதிரியான பேச்சாளர்களுக்கு நிறைய அனுபவங்கள் உண்டு. ஒரு தடவை மெட்ராஸ் மெடிக்கல் காலேஜில் நாங்க பேசினோம். பட்டிமன்றங்க, நடுவர் இருக்காரு, இங்க 3 பேர் அங்க 3 பேர், 7 பேர் ஸ்டேஜில் இருக்கோம். மைக் போடுறதுக்குன்னு 2-3 பேர் இருக்காங்க. ஆடியன்ஸ் 2 பேர் தான் இருக்காங்க. 2 பேரும் முதல் 2 சேர்ல உட்கார்ந்து இருக்கோம். பக்குன்னு அமைப்பாளர் கூட, ஐயா கொஞ்சம் மரியாதை கம்மியா இருக்கிற மாதிரி இருக்கு லேசா
ஸ்டேஜ்லயே 7 பேர் இருக்கோம், முதல்ல 2 பேர் தானே ஐயா இருக்காங்க, இல்லையே 11 பேர் இருக்காங்களேன்னு அவங்கள தூண்டி துருவி வச்சு பாக்குறோம். 2 பேர் தான் இருக்காங்க. என்னங்க 2 பேர் தான் இருக்காங்க, நீங்க என்ன 11 பேருன்றீங்க? இல்லைங்க, ஒருத்தர் டாக்டர் ஐயாரப்பன், ஒருத்தர் டாக்டர் ஆறுமுகம், கூட்டி கழிச்சு பாருங்க 11 வரும்ன்றாரு. இந்த அனுபவங்கள்லாம் உண்டு. மேடைகள் சில இடங்களிலே கிராமங்களுக்கு பேச போகிற போது என்ன பண்ணாலும் அப்படியே இருப்பாங்க. ஒரு படத்துல வடிவேலு காமெடி பண்ணுவாரு, அதுல சங்கிலி முருங்க நான் சரியா தானே பேசுறேன்னு கேட்டுக்கிட்டே இருப்பேன். அது மாதிரி நமக்கே தோணா சரியா தான் ஒத்தரும் சிரிக்க மாட்டாங்க. என்னென்னவோ பண்ணி கடைசியில அவர் நண்பர் ராஜா ஏதோ சொல்லி முன்னாடி ஒரு பையன் சிரிச்சுட்டான். அப்பா சிரிச்சான்டா ஒருத்தன் அப்படின்னா அவனுக்கு பின்னாடி உட்கார்ந்து இருந்த பெரியவர் தலையில தட்டி, பெரியவங்க எல்லாம் பேசுறாங்க நீ சிரிக்கிற. அப்புறம் தான் எங்களுக்கு தெரிஞ்சது அந்த கிராமத்துல கட்டுப்பாடம், பெரியவங்க பேசும்போது சிரிக்க கூடாது. திருப்பூர்ல ஒரு கட்டுப்பாடும் கிடையாது. உங்களுடைய ஊர் இருக்கிறதே, இதுவே ஒரு புண்ணியத்தலம், இதுவே ஒரு புண்ணியத்தலம் தான். திருப்பூர் குமரனுக்கான நினைவகத்தை ஐயாவினுடைய தலைமையிலே எழுப்பி நீங்கள் அதை பராமரித்து வருகிறீர்களே, இந்த ஊரே ஒரு புண்ணியத்தலம் தான். கொடிகாத்த அந்த குமரன் இருக்கிறானே அவன் தியாகி தான். அதுல 2வது கருத்து இருக்க முடியுமா என்ன? தடி அடிகள் சொத்து சொத்து சொத்துன்னு விழருது சார், ஆனா கொடிய விடல. நம்பவே முடியல. பையன்ட்ட சொன்ன ஜோக் அடிக்காத மாமா. ஏன்னா சில லட்சங்களுக்காக பல லட்சியங்களை விட்டு கொடுத்தவர்களை பார்த்தே இந்த தலைமுறை வாழ்ந்து கொண்டிருக்கிறது இல்லையா?